Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது class 9 science chapter 5 exploring mixtures and their separation. 5.5 Tyndall effect பத்தி பார்க்கலாம். Let us go back to activity 5.1. What happened to the thin beam of laser light when it was passed through the beakers containing the mixtures? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு மூணு மிக்சர்ஸ் இருந்துச்சு. ஒன்னுத்துல மில்க், இன்னத்துல சால்ட் அண்ட் இன்னொன்னுத்துல சாண்டுன்னு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் லைட்டை பாஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆச்சு, ஒரு பீக்கர்ல அந்த லைட்டோட பார்த்தே தெரியல, அண்ட் இன்னொரு பீக்கர்ல லைட்ஸ் ரொம்பவே ஸ்கேட்டர் ஆச்சு, அண்ட் இன்னொரு பீக்கர்ல அந்த பிரைட் பாத் ஆஃப் லைட் வந்து நமக்கு தெரிஞ்சுது. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன சொன்னோம், அந்த பார்ட்டிகல்ஸ் லைட் ஸ்கேட்டர் பண்ணாததுனால அந்த பீக்கருக்குள்ள அந்த லைட்டே தெரியல. அது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சரா இருந்துச்சு. மற்ற ரெண்டு மிக்சர்ஸுமே லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுச்சு, அண்ட் அதுவுமே ஓவரா ஒன்று ஸ்கேட்டர் பண்ணுச்சு, இன்னொன்று ஒரு பீம் ஆஃப் லைட், நல்லா பிரைட் லைட்டா ஒரு பாத் தெரிகிற மாதிரி ஸ்கேட்டர் பண்ணுச்சு. ஸோ அது ரெண்டுமே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு சொன்னோம். அண்ட் அதுல ஒன்று சஸ்பென்ஷன் அண்ட் இன்னொன்று கொலாய்ட். Have you ever observed light scattering by particles in our surroundings? இப்போ நம்ம சரௌண்டிங்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு ட்ரீஸ்க்கு நடுவில் இப்போ சன்லைட் வரும், அப்போ அந்த பீம் ஆஃப் லைட் நமக்கு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே கூட ஒரு கிச்சன் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும் இல்லையா, கேப்ல லைட் வரும். அதுவுமே ரொம்ப பிரைட் லைட்டா இருக்கும். ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னாவே குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை பார்ட்டிகல்ஸ் தான் அந்த டிண்டல் எஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் ஏர்ல இருக்கு இல்லையா, அது மேல அந்த லைட் பட்டு ஸ்கேட்டர் ஆகி தான் நமக்கு அந்த பீம் ஆஃப் லைட் தெரியுது. ஸோ த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை பார்ட்டிகல்ஸ் இஸ் known as Tyndall effect. It is called so because it was first explained by the scientist John Tyndall. ஏன் டிண்டல் எஃபெக்ட்னு பேர் வச்சாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவர், இந்த எஃபெக்டை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவர் ஜான் டிண்டல். அவரோட பேர்லயே இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்கு பேரு டிண்டல் எஃபெக்ட்னு வச்சிருக்காங்க. This effect can also be observed when a fine beam of light enters a dark room through a small hole. This happens because light scatters by dark roomல ஒரு ஸ்மால் ஹோல் இருந்தால் அங்கே நம்ம பீம் ஆஃப் லைட் பார்க்கலாம். ஏன்னா அந்த ரூம்ல இருக்க டஸ்ட் அண்ட் ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இந்த ஏர் லைட்டை ஸ்கேட்டர் பண்ணி அந்த மாதிரி ஒரு பீம் ஆஃப் லைட் நமக்கு தருது. யூ மைட் ஹாவ் ஆல்சோ அப்சர்வ் திஸ் phenomenon in the flood lights in the sports stadium. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ல எங்க பிக்சர்ல பார்க்கலாம். நீங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா அந்த லைட் நமக்கு எப்படி தெரியுதுன்னு, ஏன்னா அங்க அந்த பார்ட்டிகல்ஸ், ஏர்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர் பண்ணுது அந்த லைட். அதனாலதான் நமக்கு அந்த பீம் ஆஃப் லைட் தெரியுது. Scattering of light occurs when it passes through a colloid or a suspension, but not when it passes through a transparent solution. ஒரு டிரான்ஸ்பரண்ட் சொல்யூஷன் மூலமா ஒரு லைட்டை பாஸ் பண்ணோம்னா அங்க ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் நடக்காது, அங்க லைட் ஸ்கேட்டர் ஆகாது. ஸோ அந்த லைட்டே விசிபிளா இருக்காது அந்த சொல்யூஷன்ல. இதை நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயே பார்த்தோம். ஸோ கொலாய்ட் அண்ட் சஸ்பென்ஷன்ல தான் அந்த லைட் ஸ்கேட்டர் ஆகும். The components of a colloid are called dispersed phase and the dispersion medium. கொலாய்ட்ல ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இன்னொன்று டிஸ்பர்ஸ்டு மீடியம். அதாவது சொல்யூஷன்ல சால்வெண்ட் சொல்யூட் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். அந்த சொல்யூட் லைக் காம்பனன்ட் or the dispersed particles in a colloid form the dispersed phase. அந்த dispersed phase என்னன்னு சொல்றாங்கன்னா, சொல்யூட் இருக்கு இல்லையா, ஒரு சொல்யூஷன் எடுத்தா சொல்யூட்னு சொல்லலாம், இல்லை டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். அண்ட் இன்னொன்று the component in which dispersed phase is suspended. அந்த dispersed phase எதுல சஸ்பெண்ட் ஆயிருக்கு. சொல்யூட்னு சொன்னா அந்த சொல்யூட் சால்வெண்ட்ல போடுறோம் இல்லையா, அப்ப அந்த சால்வெண்ட் அதுதான் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ ஒரு டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் எங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கோ அதுதான் டிஸ்பர்ஷன் மீடியம்னு சொல்றோம். Threads of curiosity, some common colloids we encounter in our daily lives have both the dispersed phase and the dispersion medium as liquids. இப்போ ஒன்று சாலிட், ஒன்று லிக்விட், அப்படிதான் இருக்கணும்னு இல்லை, ரெண்டுமே லிக்விடா கூட இருக்கலாம். அதாவது டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் மீடியம் ரெண்டுமே லிக்விடாவும் இருக்கலாம். தீஸ் ஆர் கால்ட் எமல்ஷன்ஸ். அப்போ ரெண்டுமே லிக்விடா இருக்கும்போது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எமல்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எமல்ஷன்ஸ் கண்டெய்னிங் ஆயில் அண்ட் வாட்டர் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் as ஆயில் இன் வாட்டர் ஆர் வாட்டர் இன் ஆயில் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் த டிஸ்பர்ஷன் மீடியம். இப்போ இந்த வேர்ட் எமல்ஷன் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு வாட்டரில் ஆயிலை நம்ம போட்டோம்னா அந்த பிளாபா தெரியும் இல்லையா, அந்த ஆயில் பார்ட்டிகல்ஸ் அந்த வாட்டரில். ஸோ அதுதான் எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இதை வந்து ரெண்டு டைப்பா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். எப்படின்னா ஆயில் இன் வாட்டர், வாட்டர்ல கொஞ்சமா ஆயில் போடுறது அது வந்து ஆயில் இன் வாட்டர், ஆர் வாட்டர் இன் ஆயில், நிறைய ஆயில்ல கொஞ்சமா வாட்டர் போடுறது அது வந்து வாட்டர் இன் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம் பொறுத்து தான். டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்து வாட்டரா இருக்கு அண்ட் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஆயிலா இருக்குன்னா அது ஆயில் இன் வாட்டர். ஒருவேளை டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்து ஆயிலா இருக்கு, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வாட்டரா இருக்குன்னா அது வாட்டர் இன் ஆயில். Milk and vanishing creams are more common examples of oil in water emulsions. ஸோ ஆயில் இன் வாட்டர் அந்த எமல்ஷன்ஸ் டைப்போட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், மில்க் அண்ட் வேனிஷிங் க்ரீம் சொல்லலாம். இதே வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பட்டர், பாடி லோஷன்ஸ், கோல்ட் க்ரீம் இதெல்லாம் வந்து வாட்டர் இன் ஆயில் அந்த டைப் ஆஃப் எமல்ஷன்ஸ்னு சொல்லலாம். Some medicines are prepared as emulsions to disperse them in water and make them easily palatable. This also reduces the greasy feeling of the liquid medicine. இப்போ மெடிசன்ஸ்லாம் இந்த மாதிரி எமல்ஷன்ஸாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸோ தட் அதில் க்ரீஸி ஃபீலிங் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மெடிசன்ஸை வந்து எமல்ஷன்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் எமல்சிஃபைங் ஏஜென்ட் ஸ்டெபிலைசஸ் எமல்ஷன்ஸ். இப்போது இந்த எமல்ஷன்ஸை எது ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் இன் மில்க் அண்ட் பட்டர் ஆக்ட் அஸ் எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ். இப்போ ஒரு மில்க் இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எமல்சிஃபைங் ஏஜென்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் மில்க் அண்ட் பட்டரில் வந்து எமல்சிஃபைங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. You can make an emulsion by thoroughly mixing and shaking a few drops of cooking oil with water containing few drops of soap solution. நம்ம ஒரு எமல்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம்னா வாட்டர்ல கொஞ்சம் குக்கிங் ஆயில் கலந்துட்டு அதுல கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சோப் சொல்யூஷன்ஸை கலக்கணும். அப்போ நமக்கு ஒரு எமல்ஷன் கிடைக்கும். அப்போ அந்த சோப் சொல்யூஷனுங்கிறது என்ன? எமல்சிஃபைங் ஏஜென்ட். Pause and ponder. Clouds are made up of tiny water droplets or ice crystals floating in the air. Clouds எதால மேட் ஆயிருக்குன்னா tiny water droplets and ice crystals floating in the air. ஏர்ல tiny water droplets or ice crystals இருக்கிறது தான் அந்த clouds. Based on what you know about solutions, suspensions and colloids, what type of mixture do you think clouds are and why? அப்போ அந்த cloudsங்கிறது என்ன type of mixture அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் ஏன்னு கேட்குறாங்க. Why do cities with a lot of smoke and dust in the air often look hazy? Lot of smoke and dust சிட்டிஸ்ல இருக்கும்போது அது ஏன் ஹேசியா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்ணுவோமா? ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். இது ரெண்டுமே கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ கிளவுட் வந்து சொல்யூஷனா சஸ்பென்ஷனா கொலாய்டான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொலாய்ட். ஏன்னா ஒரு ஏர்ல குட்டி குட்டி வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கு. இப்போ அந்த கிளவுட் வழியாக லைட் பாஸ் ஆச்சுன்னா அந்த லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணும். அப்போது அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னா லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் அது வந்து கிராவிட்டினால கீழே செட்டில் டவுனும் ஆகாது. அந்த பார்ட்டிகல்ஸ் த்ரூ அவுட் அந்த ஏரில் அது வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கொலாய்டலோட ப்ராப்பர்ட்டி என்ன? அது வந்து ஓவர் த டைம் செட்டில் ஆகாது. த்ரூ அவுட் த மிக்சர் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அண்ட் லைட்டுமே அது ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ ஒரு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் சஸ்பென்ஷனுமே ஸ்கேட்டர் பண்ணும், கொலாய்டும் ஸ்கேட்டர் பண்ணும். ஆனால் சஸ்பென்ஷனுங்கிறது ஓவர் த டைம் கீழே செட்டில் ஆகும் அந்த பார்ட்டிகல்ஸ், பட் கிளவுட்ஸில் ஆகாது. ஸோ கிளவுடுங்கிறது ஒரு கொலாய்டு. இப்போ ஏன் கிளவுட் வந்து கொலாய்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Why do cities with a lot of smoke dust looks hazy? ஏன்னா அந்த ஸ்மோக் டஸ்ட்டுங்கிறது என்ன? அந்த ஏர்ல அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து கலந்துருக்கு. அப்போ அந்த லைட் வந்து படும்போது அது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேல பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ ஸ்மோக்குமே ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கல். அங்கே ஏன் ஹேசியா இருக்குன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேல அந்த லைட் வந்து பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. அதனால தான் நமக்கு ஹேசியா ஃபீல் ஆகுது. ஹேசினா தெரியும் இல்லையா, அந்த புகை மூட்டமா இருக்கும்ல. இப்போ திவாலி டைம்லலாம் நிறைய கிராக்கர்ஸ் கொளுத்தும் போது அந்த ஸ்மோக்லாம் பட்டு ஃபுல்லாகவே ஒரு புகை மூட்டமா தெரியும். ஸோ அதுதான் அந்த ஹேசி லுக். ஆக்டிவிட்டி 5.9 கம்ப்ளீட் டேபிள் 5.1. இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகல் சைஸ், விசிபிலிட்டி அந்த மாதிரிலாம். அண்ட் சொல்யூஷன்ல எப்படி இருக்கும், சஸ்பென்ஷன்ல எப்படி இருக்கும், கொலாய்டில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. சொல்யூஷன்ல சின்னதாக இருக்கும், சஸ்பென்ஷன்ல லார்ஜர் பார்ட்டிகல்ஸ், கொலாய்டில் இன்டர்மீடியட்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே மூணுத்துக்குமே டிஃபர் ஆகும். ஸோ அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் பாருங்க, ஃபில் பண்ணியாச்சு. சொல்யூஷனோட நேச்சர் என்னன்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர். இப்போ சஸ்பென்ஷன், கொலாய்டு அது ரெண்டுமே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இப்போ பார்ட்டிகல் சைஸ் எல்லாத்துலயும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்.
particle size solutionல extremely small in size, அதாவது less than 1 nanometer இருக்கும். இப்போ சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா அது வந்து லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், தட் இஸ் கிரேட்டர் than 1000 நானோமீட்டர் இருக்கும். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே நடுவுல இன்டர்மீடியேட்டா இருக்கும், அதாவது 1 to 1000 நானோமீட்டர் சைஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து கொலாய்டல் பார்ட்டிகல். அண்ட் விசிபிலிட்டி, அந்த பார்ட்டிகல்ஸை நம்மளால நார்மலா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன்ல அது ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும், பார்க்கவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் விசிபிள். சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா அது லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் இல்லையா, ஸோ நமக்கு நேக்கட் ஐலயே பார்க்க முடியும், ரொம்ப விசிபிளாவே இருக்கும். கொலாய்டல்ல பாத்தீங்கன்னா அது வந்து இன்விசிபிள் வித் நேக்கட் ஐ, நம்ம நேக்கட் ஐயால அந்த பார்ட்டிகல்ஸை பார்க்க முடியாது, பட் இட் இஸ் விசிபிள் அண்டர் மைக்ரோஸ்கோப். இதே மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணா அந்த பார்ட்டிகல்ஸை கிளியரா பார்க்க முடியும். செப்பரேஷன் பை ஃபில்ட்ரேஷன், இப்போ இந்த சொல்யூஷன் இல்ல சஸ்பென்ஷன் ஃபில்டர் பண்ணோம்னா நமக்கு அதை ஃபில்டர் பண்ண முடியுமா அந்த பார்ட்டிகல்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ல நம்மளால ஃபில்டர் பண்ண முடியாது, நமக்கு எதுவுமே கிடைக்காது ஃபில்டர் பண்ணாலும். ஸோ இட் கேன் நாட் பி ஃபில்டர், அந்த பார்ட்டிகல்ஸ் நம்மளால ஃபில்டர் பண்ண முடியாது. சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா லார்ஜர் பார்ட்டிகல்ஸ், ஸோ இது ஃபில்டர் ஆகும், கேன் பி ஈஸிலி செப்பரேட்டட் பை ஃபில்ட்ரேஷன். இப்போ கொலாய்ட்ல பாத்தீங்கன்னா கேன் நாட் பி ஃபில்டர்ட் பை ஆர்டினரி ஃபில்ட்ரேஷன். நார்மலா நம்ம ஃபில்டர் பண்ற மாதிரி ஃபில்டர் பண்ணா ஆகாது. இப்போ மில்க வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மில்க் வந்து அப்படியே தான் வந்துடும், அது எதுவுமே பார்ட்டிகல்ஸே இருக்காது அந்த ஃபில்டர் பேப்பர்ல. அதனால நார்மல் ஃபில்டரேஷன் படி பண்ணா வராது. பட் அதுக்கு செப்பரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கோஆகுலேஷன் மெத்தட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணோம்னா அப்போ நம்மளால பண்ணலாம். ஸோ ஆர்டினரி ஃபில்ட்ரேஷன் மெத்தடால நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது அந்த பார்ட்டிகல்ஸ் இன் கொலாய்ட். இப்போ செட்டிங்னா ஓவர் த டைம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் அப்படின்னா அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ்ல கீழே செட்டில் ஆகணும். அந்த மாதிரி சொல்யூஷன்ல ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதே சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா லார்ஜர் பார்ட்டிகல்ஸ், ஸோ அது வந்து அன்டிஸ்டர்ப்டா விட்டா செட்டில் ஆகும். கொலாய்டல்ல பாத்தீங்கன்னா அது வந்து செட்டில் ஆகாது, இட் டஸ் நாட் செட்டில் டவுன். த்ரூஅவுட் த மிக்சர் அது வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும், அதுக்கு பேர் கூட ப்ரௌனியன் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மிக்சர் ஃபுல்லா அது மூவ் ஆயிட்டே தான் இருக்கும், அது செட்டிலே ஆகாது. டிண்டல் எஃபெக்ட், டிண்டல் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டா ஸ்கேட்டர் பண்ணும். அப்போ சொல்யூஷன்ல ஸ்கேட்டர் பண்ணுமா, பண்ணாது, டஸ் நாட் ஷோ டிண்டல் எஃபெக்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த பீக்கர்ல அந்த லேசர் லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த பீக்கருக்குள்ள அந்த லைட்டே, அந்த பாத்திரத்துல லைட் நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த சொல்யூஷன்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டர் பண்ணல அந்த லைட், அதனாலதான் நமக்கு தெரியல. இப்போ சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், அண்ட் கொலாய்டல்லயும் தெரியும். ஸோ இட் ஷோஸ் டிண்டல் எஃபெக்ட் அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன் ஆல்சோ ஷோஸ் டிண்டல் எஃபெக்ட். அண்ட் இது ரெண்டுத்துல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியராவே டிண்டல் எஃபெக்ட் இங்க காட்டும் கொலாய்டல்ல. ஆனா சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓவரா ஸ்கேட்டர் ஆகும் லைட், ஸோ நமக்கு ஒரு பிரைட் லைட் தெரியாது, பட் அங்க ஸ்கேட்டர் ஆகும் அண்ட் லைட்டும் நமக்கு பிளர்டா தெரியும். அண்ட் எப்போ பிளர்டா தெரியும்னா அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது மட்டும்தான். ஒருவேளை அந்த பார்ட்டிகல் செட்டில் ஆகும் இல்லையா, சஸ்பென்ஷனோட ப்ராப்பர்ட்டி என்ன, அந்த செட்டில் டவுன் ஆகுறதுல அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் அன்டிஸ்டர்ப்டா வச்சா செட்டில் ஆயிடும். ஆனா கொலாய்டல்ல ஆகவே ஆகாது. ஸோ எப்பவுமே அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மோஷன்லயே தான் இருக்கும். ஸோ டிண்டல் எஃபெக்ட் எப்பவுமே கிளியராவே நடக்கும். ஆனா சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா அது செட்டில் டவுன் ஆற வரைக்கும் தான் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அப்பதான் அது வந்து டிண்டல் எஃபெக்ட் நடக்கும், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் நடக்கும். ஒருவேளை அது செட்டில் டவுன் ஆயிருச்சு அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்கேட்டரிங் நடக்காது, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் நடக்காது. ஸோ இட் ஷோஸ் டிண்டல் எஃபெக்ட் அன்டில் த பார்ட்டிகல் செட்டில் டவுன். அந்த பார்ட்டிகல் செட்டில் டவுன் ஆகுற வரைக்கும் டிண்டல் எஃபெக்ட் நடக்கும். அப்படி செட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னா அங்க பார்ட்டிகல்ஸ் இல்ல ஸ்கேட்டர் பண்றதுக்கு லைட்ட, ஸோ அப்போ நடக்காது. இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் மிக்சர், சொல்யூஷன், சஸ்பென்ஷன், கொலாய்ட். இதெல்லாம் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளேயே டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ புக்ல நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். We use various properties such as size, density and solubility to separate mixtures. இப்போ மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சைஸ், டென்சிட்டி, சாலிபிலிட்டி அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மிக்சருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். However, separation is not always simple. அண்ட் செப்பரேஷன் எப்போவுமே ஈஸியாக இருக்காது. Imagine trying to separate all the ingredients in a lemonade once they have been mixed. Can you do it?
இப்போ இது வந்து லெமனேட்ல இருக்க எல்லா மிக்சர்ஸுமே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதை செப்பரேட் பண்ண முடியுமா நம்மளால? இப்போ எவாப்ரேட் ஆச்சுன்னா டிஸ்டிலேஷன் மூலமா நம்ம அந்த வாட்டர் எடுக்கலாம். அதுல சுகர் இருக்குன்னா சுகரை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி எடுக்கலாம். லெமன் ஜூஸை எப்படி எடுக்கிறது? மேபி அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கலாம். பட் நம்ம ஈஸியாக அதை பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப லெபார்ட்ரிஸில் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் தான் இருக்கும். டிஸ்டிலேஷனே வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், அப்புறம் குரோமோட்டோகிராஃபி, எத்தனையோ மெத்தட் பார்த்தோம் இல்லையா, செப்பரேஷன் மெத்தட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் கூட யூஸ் ஆகலாம். But that is not easy. Do you know that separation happens in nature and in our bodies too? இந்த செப்பரேஷன் வந்து நேச்சர்லயும் நடக்குது அண்ட் நம்ம பாடிஸ்லயும் நடக்குது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிட்னிஸ் வந்து நம்ம பிளட்ல இருக்க வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணோம். ஸோ நம்ம பிளட்ல இருக்க அந்த வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணி ரிமூவ் பண்ணுது இல்லையா, இதுவுமே ஒரு செப்பரேஷன் ப்ராசஸ் தான். Today we face bigger challenges like cleaning oceans and rivers by removing plastics and waste. And oceansல இருக்க riversல இருக்க பிளாஸ்டிக் வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே ஒரு செப்பரேஷன் ப்ராசஸ் தான். இட் ஆல்சோ எசென்ஷியல் டு ட்ரீட் சியூவேஜ் வாட்டர். அதே மாதிரி வாட்டர் க்ளீன் பண்ணி பியூரிஃபை பண்ணுறது, அது எல்லாமே செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் பொறுத்து தான். ஏன்னா வாட்டர் அண்ட் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், மட் எல்லாமே கலந்தது ஒரு மிக்சரா இருக்கு. அதுல இருந்து நம்ம பியூரிஃபை பண்ணி ஒரு பியூரிஃபைடு வாட்டரை நம்ம எடுக்கிறோம். ஸோ அங்க நமக்கு செப்பரேஷன் மெத்தட் தேவைப்படுது. Sewage treatment involves steps such as sedimentation, coagulation and filtration. இப்போ சிவேஜ் ட்ரீட்மெண்ட்டே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா, அங்கே செடிமெண்டேஷன், அதாவது செட்டில் ஆகணும் அந்த பிகர் பார்ட்டிகல்ஸ்லாம். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸும் கோஆகுலேட் பண்ணணும் அண்ட் கடைசியாக ஃபில்டர் பண்ணணும். இது வந்து சிவேஜ் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள். அங்கே எப்படி அந்த பியூரிஃபைடு வாட்டர், க்ளீன் வாட்டரை செப்பரேஷன் மூலமாக எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். க்ளீன் வாட்டர் ஆப்டைன்ட் இன் திஸ் வே கேன் பி ரீயூஸ் ஃபார் ஃப்ளஷிங் டாய்லெட்ஸ் ஆர் வாட்டரிங் பிளான்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக க்ளீன் வாட்டர் கிடைக்குது இல்லையா, அதை வந்து ஃப்ளஷிங் டாய்லெட்ஸ் அண்ட் வாட்டரிங் பிளான்ஸ் அந்த மாதிரியான யூசேஜ்க்கு நம்ம கொடுக்கலாம். இதே நம்ம குடிக்கிறதுக்குன்னா அது இன்னும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். Another important task is sorting or segregating waste at home. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேஸ்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணணும் இல்லையா, ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட்னு, அதுவுமே ஒரு செப்பரேஷன் மெத்தட் தான். ட்ரை வேஸ்ட்னா பிளாஸ்டிக், பேப்பர், கிளாஸ், மெட்டல், அதெல்லாம் வந்து நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியும். அண்ட் வெட் வேஸ்ட் வந்து ஃபுட் ஸ்கிராப்ஸ், வெஜிடபிள் பீல்ஸ், இதெல்லாம் வந்து கம்போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். Researchers are also finding ways to recover valuable materials such as lithium from old batteries used in mobile phones and laptops. பேட்டரிஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில் ஓல்ட் பேட்டரிஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து லிதியம் எடுத்தோன்னா அதையுமே ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. பை இம்ப்ரூவிங் த மெத்தட்ஸ் ஃபார் செப்பரேட்டிங் வேஸ்ட் அண்ட் ரீசைக்ளிங் மெட்டீரியல்ஸ் யூ கேன் ஹெல்ப் மேக் த வேர்ல்ட் கிளீனர். இந்த மாதிரி வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறதுனால நம்மளோட வேர்ல்டு கிளீனர், ஹெல்த்தியர் அண்ட் மோர் சஸ்டைனபிளாக இருக்குது. அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ சம்மரி பார்த்துடலாம். மிக்சர் ஆர் கிளாசிஃபைட். மிக்சரை 2 விதமாக கிளாசிஃபை பண்ணலாம். ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அண்ட் ஹோமோஜீனியஸில் சொல்யூஷன், ஹெட்ரோஜீனியஸில் சஸ்பென்ஷன் கொலாய்ட்ஸ்னு 2 இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் மிக்சரை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் சொல்லலாம். ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கணும் ஒரு மிக்சர்ல இருந்துன்னா அதுதான் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். ஒரு மிக்சரில் நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதில் நம்ம பியூரிஃபைடு ஃபார்ம் வேணும்னா, ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் வேணும்னா அதை செப்பரேட் பண்ணணும். Crystallization is a technique used to get a pure solid from its saturated solution. ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன்லேருந்து பியோர் சாலிட் நமக்கு வேணும்னா கிறிஸ்டலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அண்ட் 2 மிசிபிள் லிக்விட்ஸ் இருக்கும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் 25 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணலாம். அது 2 லிக்விடுன்னு இல்லை, ஒரு மிக்சர் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விடாக இருந்தாலுமே நம்ம டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் அண்ட் வாட்டர். அப்புறம் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி பற்றி பார்த்தோம். இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் காம்பவுண்ட்ஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த ரேட்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆன் த பேப்பர். அந்த ஒரு பேப்பரில் எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும், அது இந்த ஸ்பீட் ஆஃப் த மூவ்மெண்ட் வச்சு அந்த காம்பவுண்ட்ஸை செப்பரேட் பண்ணுவாங்க பேப்பர் குரோமேட்டோகிராஃபியில். அப்புறம் 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ்க்கு வந்து செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா ஆயில் அண்ட் வாட்டர். அண்ட் இதில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோன்னா, டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் இருக்கும் 2 லிக்விட்ஸுக்குமே. ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் டென்சிட்டியாக இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும்.
ஸோ நம்ம செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். The transition of a solid directly into a vapor. Sublimation என்ன சாலிட்லேருந்து வேப்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தான் சப்ளிமேஷன். அதே மாதிரி டெபாசிஷன்னா வேப்பர்லேருந்து கூல் டவுன் ஆகி லிக்விடுக்கு போகாமல் டைரெக்டாக சாலிடுக்கு போகும். அது வந்து டெபாசிஷன். அதுக்கப்புறம் ஒரு கொலாய்டல் சொல்யூஷனில் ரொம்பவே குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ண முடியாதுங்கிறதுனால அங்கே வேற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் சென்ட்ரிஃபிகேஷன். அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக ரேப்பிட் ஸ்பின்னிங் நடக்கும். அப்போ வந்து ஹெவியர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு பக்கமும் லைட்டர் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னொரு பக்கமும் வந்துடும். அந்த மாதிரி நம்ம அது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா குவாகுலேஷன். இதில் ஒரு குவாகுலண்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த குவாகுலண்ட் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸை கிளம்ப்ஸ் டுகெதர் அண்ட் செட்டில் டவுன். அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செட்டில் டவுன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். டிஸ்பர்ஸ் பார்ட்டிகல்ஸ் இன் அ கொலாய்ட். ஒரு டிண்டல் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். டிண்டல் எஃபெக்ட்னா என்ன? அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஒரு கொலாய்ட் ஆர் சஸ்பென்ஷன்ல அந்த பார்ட்டிகல்ஸ் மேல லைட் பட்டு ஸ்கேட்டர் ஆகும். அதுக்கு பேர் தான் டிண்டல் எஃபெக்ட். அண்ட் இதுக்கப்புறமா ரிவைஸ், ரிஃப்ளெக்ட், ரிஃபைன்னு 15 கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் ஜேர்னி பியாண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் வேணும்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நான் தமிழில் சொல்கிறேன். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.